நிர்மலா, என்னுடைய 3 குழந்தைங்களையும் நான் சின்ன வயசுலயே பிரிஞ்சுட்டேன். அதுல ஒருத்தி இப்ப கிடைச்சதுனால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. ஆனா சரோஜா உங்க மகதாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? அவளை பார்க்கும்போது என் மனசு சொல்லுது அவதான் என் மகன். அதுதான் ஆதாரம். கொதிச்சுக்கிட்டு இருந்த என் ரத்தத்துல ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கே, அதுதான் ஆதாரம். மேடையில அவளை நான் முதல்ல பார்த்தப்போ என் கணவரையே பார்க்கறது போல ஒரு உணர்வு ஏற்பட்டதே, அதுதான் ஆதாரம். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நானும் சின்ன வயசுலயே தாயை பிரிஞ்சவன். உங்களை பார்க்கும் போதும் உங்களோட பழகும் போதும் இழந்து போன தாயை நான் உங்களை பாக்குறேன். அதனால நான் உங்க மகளாயிட முடியுமா? நிர்மலா, சரோஜாவை பார்க்கும்போது ஏற்படுற பாச உணர்வு தான் உன்னை பார்க்கிற ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏற்படுது. ஆனா பாத்தீங்களா, பெரும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அவதான் உங்க மகன் உடனே முடிவுக்கு வராதீங்க. நீ பெண்ணா இருந்தாலும் போலீஸ் துறையை சேர்ந்தவன். எதுவுமே ஆதாரபூர்வமா இருந்தா தான் உன் மனசு ஏத்துக்கும். நிர்மலா, உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். எப்படி? இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில அந்த பாபுவும் முக்கியமான விருந்தாளிகளும் வர்றாங்க. அவங்க முன்னாடியே உன் சந்தேகத்தை தீர்க்கிறேன். என்னமா சொல்றீங்க? என்னுடைய 3 பொண்ணுங்களுக்கும் உடம்புல ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. அத நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. உடம்புல ஏதோ அடையாளம் இருக்குன்னு சொன்னாங்க. எந்த அடையாளம்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது?